வணக்கம். தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட மக்களுக்கு அவசர அறிவிப்பு, அலட்சியம் வேண்டாம். வடமாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை, வெளியான அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. நுவரெலியாவில் அரிசியை அதிக விலைக்கு விட்ட 2 வர்த்தகருக்கு 2 லட்சம் அபராதம். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய இளம்பெண் படுகொலை. 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம், வெளியான அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. வாகன இறக்குமதி மூலம் எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாமல் போனால் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. யாழில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நேர்ந்த கொடூரம். தொடர்வன விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் 600 தொடக்கம் 700 பில்லியன் ரூபாய் வரிப்பணத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாக தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாத பட்சத்தில் வாகன இறக்குமதி வரி வரம்புகளை குறைப்பது குறித்து மத்திய வங்கி கவனம் செலுத்தி வருகிறதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் எனவும், இலங்கை வந்த பின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வாகன இறக்குமதி தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஆபத்து தொடர்பிலும் பலரும் எச்சரித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டை பாதித்து வரும் வெப்பமான காலநிலைக்கு ஏற்றவாறு பாடசாலைகளில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருக்கு சுகாதார அமைச்சு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது. அதிக வெப்பநிலை உள்ள நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற மற்றும் மைதான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். பாடசாலை இடைவேளையின் போது வெளியில் அதிக சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதையும் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும். சோர்வை போக்க அதிக தண்ணீர் குடிப்பதும் 2 சிறிய இடைவெளிகளை எடுத்துக் கொள்வதும் சிறந்தது. மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர மதிய நேரத்தில் அதிக வெப்பநிலையின் போது மாணவர்களை வெளியே அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் ஒருநாள் சேவையன்கள் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான 24 மணி நேர சேவையை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது. குறித்த 24 மணி நேர சேவையானது ஒரு நாளில் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கு மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சேவைக்கான பதிவு வாரத்தில் திங்கள் காலை 6 மணி முதல் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி வரை மட்டும் மேற்கொள்ள முடியும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்லும் போது தலைக்கவசம் அணியாது ஏற்றிச் செல்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் காளிங்க ஜேசங்கவிடம் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை ஆளுநரின் செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே ஆளுநர் பிறப்பித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்லும் போது பெற்றோர் உட்பட எவரும் மாணவர்களுக்கு தலைக்கவசம் அணிவிக்காது ஏற்றிச் செல்கின்றனர் என்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. குறிப்பாக மருத்துவர்களால் இந்த விடயம் அதிகளவில் எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. தலைக்கவசம் அணியாது பயணிப்பதால் விபத்துக்களில் மாணவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டினர். எனவே சட்ட ஒழுங்கை பேணும் வகையில் தலைக்கவசம் அணியாது பயணிக்கும் எவருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மாணவர்களை அவ்வாறு பாதுகாப்பற்ற முறையில் ஏற்றிச் செல்பவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பது அவசியம் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளதாகவும் அதனை இறுக்கமாக பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் ஆளுநருக்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு வத்திராஜன் பகுதியில் வசிக்கும் தந்தை மகன் மற்றும் மகனின் மகன் ஆகியோர் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. யாழில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நேர்ந்த கொடூரம் இதுவாகும்.
தாக்குதலில் காயமடைந்த மூவரும் மருதங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வவுனியாவிலிருந்து வன்முறை கொம்பல் ஒன்றுடன் வாகனத்தில் வந்த நபரே தனது தந்தை, சகோதரன் மற்றும் சகோதரன் மகன் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளார். குறித்த நபர் வெளிநாட்டிலிருந்து வந்து வவுனியாவில் தங்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வவுனியாவில் இருந்து வன்முறை கும்பலுடன் யாழ்ப்பாணத்திற்கு கூறிய ஆயுதங்கள் வாள்களுடன் வந்து தாக்குதல் மேற்கொண்டு மீள தப்பிச் சென்றுள்ளமை அப்பிரதேச மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாறை எருகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரபாநகர் பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் எருகம 7 அரபாநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்த பெண் தனது கணவரை விவகாரத்து செய்துவிட்டு 2 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு திரும்பியிருந்தார். இலங்கை திரும்பிய அவர் விவகாரத்து பெற்றவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த வீட்டில் இருந்தபோது விவகாரத்தில் பெற்ற நபர் திடீரென கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு ஓடிவிட்டார். குறித்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் திகாவாபிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவரின் சடலம் திகாவாபிய வைத்தியசாலையின் பிரதேச அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை எருகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியாவில் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக அரிசி விற்பனை செய்த 2 கடைகளுக்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த ஹவாயிலிய மற்றும் கந்தப்புள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் 2 உட்பட 13 பேர் நுவரெலியாவில் கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி திரு அமில ரத்நாயக்க தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த 2 பேருக்கும் தலா 2 லட்சம் ரூபாயும், குற்றத்தை ஒப்புக்கொண்ட 13 பேருக்கும் 1,30,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகளால் SM ரஷ்லான், MD திசாநாயக்க இந்த முறைப்பாடுகளை நீதிமன்றில் முன்வைக்க நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திணைக்களத்தினால் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குர்நாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். பின்னர் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். எதிர்வரும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகம் இன்றைய தினம் அறிவித்துள்ளார். அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்திற்கு பதிலாக மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட மக்களுக்கு அவசர அறிவிப்பு, அலட்சியம் வேண்டாம். வடமாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை, வெளியான அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. நுவரெலியாவில் அரிசியை அதிக விலைக்கு விட்ட 2 வர்த்தகருக்கு 2 லட்சம் அபராதம். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய இளம்பெண் படுகொலை. 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம், வெளியான அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. வாகன இறக்குமதி மூலம் எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாமல் போனால் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. யாழில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நேர்ந்த கொடூரம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.